யூனிட் 4ல இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கணும். நான் யூனிட் 4ல உங்களுக்கு நான் தியரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்லோட் பண்ணேன். யூனிட் 4ன்னு சொல்ற அந்த பாடம் வந்து உண்மையில ரொம்ப முக்கியமான பாடம். இல்லாட்டி அவளுக்கு வேலை இல்லை. சின்ன பிள்ளைக்கு ஆம்பளை மைக்கேல ஆஃப் பண்ணி கொடுங்க. சம்ரா கோஹோஸ்ட்ல இருக்கிறீங்களா? சரி போமா பாத்துக்கூட போமா போம்னா போம் சொல்லணும். புதாக்களுக்கு இப்ப பழக்கம் போம்னா போம் சொல்லணும் எல்லாரும். போமா ஏதோ இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு பெரிய பிரச்சனையா? என்ன பிரச்சனை? யாரும் கேள்விப்பட்டீங்களா? என்ன பிரச்சனையா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? என்ன பிரச்சனையா இங்கிலீஷ் பேப்பர்ல? ஆம்பளை கேள்விப்பட்டீங்களா? என்னடா உங்களுக்கு ஓலவெல்ல என்ன நடக்குது தெரியலையா? இல்ல சார். சார் நோட்டீஸ் வரலையா? நோட்டீஸ் வரலையா? நோட்டீஸ் வரலையாமா? ஏன் மிச்சத்தை எழுத மாட்டாங்களாமா? நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி அவனுக்கு கேள்வி வருது. இது சிலபஸை விட்டு வெளியாலே வந்துச்சு அப்படியா? சிலபஸ்ல இல்லாத ஒன்று கேட்டிருந்தாங்க அப்படியா? எனக்கு தெரியல. அப்படியா? இல்லாட்டி டீச்சர் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல இல்லாததால அப்படி சொல்ல வராங்களா? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண பேப்பருக்கும் வந்த பேப்பருக்கும் டிஃபரெண்ட். இன்டர்நேஷனல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டிய முறையில வந்துருச்சுன்னு சொன்னேன். இன்டர்நேஷனல் பிள்ளைகளுக்கு அப்ப அவங்களோட சிலபஸ் முறையில செஞ்சிருக்காங்க. அப்ப பேப்பர் வந்து முதலாவது அடிக்கிறது வந்து சிங்கள மீடியத்துல சிங்கள மீடிய சேர்மாரி இருந்து செட் பண்ணுவாங்க பேப்பரை. அதுக்கப்புறம் தான் அது சேஞ்ச் ஆகிதான். இப்ப எனக்கு வந்து போட்டோன்னே நான் கேட்டேன் அவுட் ஆஃப் சிலபஸ். அவ்வளவுதான் எந்த கதை. சிலபஸ்ல இருக்கிற இதுகள் எழுதுறது வந்துச்சா அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்துச்சு. அவ்வளவுதான் கதை. ஏன்னா முன்ன பேப்பர்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடத்துல பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருந்துச்சா? தெரியும் பாத்துறீங்களா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அதுல பாருங்க 2016-17 பிறகு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்களா உண்டு எழுதுன்னு சொல்லியிருந்தான். 2016 பிறகு 17 பிறகு என்ன செஞ்சான் அப்படின்னா அவன் பிளாங்க விட்டுட்டு அவன் ஸ்பொட்டா அதுல குறிப்பிட்ட ஆன்சர்ஸ் மட்டும் கேட்டுருக்கான். பாத்தீங்களா யாராவது? இப்ப கேட்டீங்களா? பழைய வாசகர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டுக்கு டிஃபரெண்ட். அது மாதிரி ஒன்றுதான் நடந்திருக்கும் போதுதான் எனக்கு சரி நான் பேப்பர் பார்க்கலையே பார்த்தா எனக்கு கொஞ்சம் விளங்குமே என்னன்னு. அவங்க போட்டதுல ஏதோ நோட்டீஸ் போடாம அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அப்படியா? எனக்கு தெரியல சிவரா. எனக்கு இதை பார்த்தா என்ன தெரியுமா? சரி இப்போ மெட்ஸ் பேப்பரை யோசிக்கும் போது மெட்ஸ் பேப்பர்ல எப்பயுமே அந்த 12 கேள்வியான வர்றது. இதுல ஏதாவது மாறி விட்டான்னா சரி அடுத்ததுக்கு எல்லாரும் ரிப்பீட் திரும்ப படிக்க வேண்டியதான் முதல்ல. ஏன்னா இப்ப எல்லா டீச்சர்ஸும் படிக்க, இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸா இருக்கட்டும், கிளாஸுக்கு போனாலும் சரி, இங்கிலீஷ் பாடமோ என்ன பாடமோ இது வரைக்கும் அந்த பேப்பர்ஸை வச்சுக்கொண்டு தான் அவங்க படிச்சு தருவாங்களே தவிர புதுசா எப்படி பேப்பர் வரும்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா மெஜிக்கா செஞ்சு கூட வெத்திலையில மையத்தடவியா பாக்குறேன் எந்த பேப்பர் வரும். அப்ப அதே மாதிரி ஒன்றுதான் நமக்கும் மெட்ஸுக்கு நடந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் என்ன செய்யணும் மெட்ஸுக்கு அப்படி ஒன்று வந்துடக்கூடாது. மெட்ஸுக்கு அப்படி போட மாட்டாங்க. மெட்ஸுக்கு என்ன செய்வான்னு சொன்னா கேள்வியை சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒருங்கமை சாப்பாடு கேள்வி, இருபடி சாப்பாடு சேர்த்து ஒரே கேள்வியா போட்டுருது. அப்படியெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு அப்படிலாம் செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா சைமாரும் அப்படிதான் படிப்பு வச்சிருக்கோம். அவனு செய்யல. சரி போ பாடத்துக்கு சரியா? வெயிட் பண்ணுங்க. இது 11 கிளாஸ்மா? இல்ல லிங்க்ல போட்டிருக்கேன். பிள்ளைகள் 3 நாளைக்கு நான் ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன். சாட்டர்டே உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் நடக்காது, ஃபெஸ்ட் தானே. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல எங்கள் பேப்பர் கிளாஸ் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மே மாதம் வகுப்பு வந்து 11ஆம் தேதியோட ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அப்படி கட்டணம் செலுத்தி படிக்க விருப்பம் தான். இப்ப விருப்பப்பட மாட்டீங்க, பட் கொஞ்ச நாளால இப்ப எந்த மாசம் விருப்பப்படுவீங்கன்னு சொன்னேன். எந்த மாசம் விருப்பப்படுவீங்க?
9ஆம் மாசம் இந்த புள்ள ஃபெயில்ல இருந்துச்சு, இந்த புள்ள சிக்கு போயிட்டு, இந்த புள்ள ஃபெயில்ல இருந்துச்சு, இந்த புள்ள பிக்கு போயிட்டு, இந்த புள்ள 40 தான் அடிச்சிச்சு, இந்த புள்ள வந்து 70க்கு போயிடுச்சு, அதாவது பிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் போடும்போது எப்போ வரும் உங்களுக்கு விருப்பம் வரும் படிக்கிறது. சரி, அதாவது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் லிங்க் வந்து நான் மற்ற ஒரு குரூப்லாம் போடுவோம், மற்ற குரூப்ல போட மாட்டேன். சரிதானே? ஸோ தொடர்ந்து இப்ப 14ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் அட்மிஷன் டேட் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அடுத்த மாசம் தான் ஜாயின் பண்ணலாம். சரிதானே? போம் போம் போம். ஸோ நான் இப்போ கொஸ்டின் செய்யறேன். சப்போஸ் உங்களுக்கு விளங்காட்டி தியரி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற போது தியரியும் நான் சொல்லி கொண்டு போறேன். சரியா? தியரியை சொல்லிட்டு கொண்டு போவே இல்லாட்டி கேள்வி செய்வா? தேரி தெரியும் தாக்கள், தேரி தெரியும் தாக்கள், சின்ன சின்ன தேரி தான் தெரியும் தாக்கள். இல்லாட்டி வாயத்தை வந்து பேசுங்க, பேசி பழகும். உங்களுக்கு தேவையானது நீங்க கேட்டா தான் கிடைக்கும். விளைச்சா கேட்டா தான் கிடைக்கும், சும்மா கிடைக்கும். சோ 4வது பாடத்துல வந்து திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. சொல்லுங்க சார். சரி, என்னமா மைக் எப்படி தெரியுமா அன்மியூட் பண்ணணும். மைக் அன்மியூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம். டக்குன்னு தொட்டுட்டு பாதி உங்களோட வீட்டுக்குள்ள தான் கேட்டுருக்கு, எனக்கு கேட்டுருக்காரு. மைக்கேல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க வந்தா. ஓகே, சரியா? சரி, இப்ப இதுல திண்மங்களின் மேற்பரப்பளவு யூனிட் என்ன அது சொல்லுங்க. யூனிட் யூனிட் 4 கிரேட் 11 பாடம். இது உண்மையிலேயே நான் சொல்ல போனா இது ஒரு எந்த பாஷையில சொல்ல போனா இதை வந்து நான் இந்த வடிவேல் இந்த ஜோக் பாத்தீங்களா? வடிவேல் விஜய் எல்லாம் சேர்ந்து சுத்தியலை கொடுத்து அனுப்புவாங்க. நேசமணி ஜோக், நேசமணி ஜோக் தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? நீங்க இப்ப கரன்சி ஆட்டைத்தாங்க உங்களுக்கு பழைய ஜோக். நன்மை தெரியும் சார். படத்துல வந்து அந்த இதுல எது தேவையான அணி தேவையில்லாத அணின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு அவர் சொல்லுவாரு. என்னட்டு நீ புடுங்குறது சொல்லுங்க எல்லாரும். எப்படி சொல்லுவாரு வடிவேல்? எப்படி சொல்லுவான்? நீ புடுங்குறது கூடவே தேவையில்லாதான். அது மாதிரி இந்த பாடம் வந்து எங்கன வருதுன்னு கேட்டா உண்மையிலே யாருக்குமே சொல்லலாம். எங்கன வருதுன்னு கேட்டா இது ஒரே ஒரு இடத்துல கேட்கு. உருளை ஒன்றுல மட்டும்தான் அதுல சுத்தி உள்ள மேற்பரப்பளவு கேட்கிறான். மத்தபடி மத்த ஒரு உருவத்துக்குமே கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் நான் தாரேன். உண்மையிலேயே ஒரு தேவையில்லாத பாடம். இதுக்கான நாள் செலவழிக்கிறது. நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேதி படிச்சாரண்டா முடிஞ்ச கேள்வி இன்றைக்கு கொஞ்சம் குட்டி குட்டி கேள்வி செஞ்சுட்டு முடிச்சுட்டு பாடத்தை போட்டுட்டு கட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்த மெயினான பாடங்களுக்கு போயிடும். சரிதானே? ஏன்னா மொத்தமாவே உங்களுக்கு 8 பாடம் தான் சிலபஸ். அப்படித்தானே? 8 பாடம் தான் சிலபஸ். சிலபஸ் என்னது? எத்தனை பாடம்? 11. 8 பாடம். சரியா? கனவுல வைக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்ன செய்யும்? முதலாவது ஒரு உருவத்துக்கு இருக்கும். முதலாவது பேரை சொல்லுங்க. நான் உருவம் வரையில பேர் சொல்லுங்க. இந்த உருவத்துல பேர் கனவுரு. சுவர்ண சுவர்னு சொல்றோம். ஷுவர் சார். மைக்கேல் ஓபன் பண்ணிக்கொள்ளணும். மைக் ஒன்ல இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு ஓபன் பண்ணிக்கொள்ளணும். சரியா? யாரோ ஒருத்தர் அப்ப இதுல இப்ப நான் கேட்கறது என்னது கனவுரு தானே. கனவுருல மொத்தம் எத்தனை முகம் வைக்கும்? 6. ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ற வடிவேல நோட் பண்ணி கொடுங்க. இந்த பாடத்துல பேர் என்ன? திண்மங்களின் மேற்பரப்பளவு. பரப்பளவுன்னு சொல்றது என்னது? இப்ப ஒரு துணி எடுத்து போத்துனமோ அதுல அளவு எவ்வளவுதான் பரப்பளவு. இப்ப இதுல பரப்பளவு அப்படின்னு சொன்னா என்னது? இதுல ஒரு துணி எடுத்து ஃபுல்லா போத்திட்டு பிடிச்சோம் அப்படின்னா அது மொத்தமா எவ்வளவு பரப்போகுது அதான் பரப்பளவு. அப்ப இதுல மொத்தமா எத்தனை முகங்கள் இருக்கு? 6. அப்ப நம்ம இது என்ன உருவமா எடுத்துக்கணும்? கனவு. அப்படின்னா எல்லா பக்கத்தையும் என்னவா எடுப்போம்? அப்ப இப்போதைக்கு என்ன பக்கமா எடுப்போம்? எல்லாமே சமனான முகங்களுடையதை எடுத்துக்கணும். சரிதானே? சில நேரத்துல எப்படி இருந்திருக்கலாம்? இந்த 2 பக்கமும் சதுரமும் மத்த எல்லாமே என்ன எழுதிக்கலாம்? செவ்வகமா எழுதிக்கலாம். நான் இதுல எல்லாமே என்ன எடுக்கிறேன்? 6 என்னத்தை சதுரமுடையதை எடுத்துக்கணும். சரியா? அதாவது
சமனாகிக்கிற சதுரம் எடுத்துக்கணும். இப்ப அப்படின்னு சொன்னா 6 பக்கமும் சதுரம் இருந்தா அது என்ன உருவம்? 6 பக்கமும் சதுரம் இருந்தா சதுரமுகி. இதுல கனவுரு உண்டு சொல்றதை விட நான் இப்ப இதுல என்ன தெரிஞ்சு சொல்றேன் இவருக்கு பதிலா இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், கனவுருக்கும் பார்க்கலாம். சோ இதுல சதுரம் அப்படின்னு சொன்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப நான் ஒரு முகத்துல பரப்பளவை கண்டா எவ்வளவா இருக்கும்? ஒரு பக்கத்துல நிலைமை, மத்த பக்கத்துல நிலைமை. அப்ப ஒரு பக்கத்துல பரப்பளவு எவ்வளவு? எத்தனை சொல்லுங்க? அப்படின்னா என்னது? ஒன்றிட பரப்பளவு. அப்ப மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்கு இதுல சுத்தி வர? 6. அப்ப இதுல மேற்பரப்புக்கான சமன்பாடு என்ன ஆயிக்கும்? 6a வர்க்கம். இவ்வளவுதான். இது சிம்பிளான ஒரு விஷயம் உண்டு. இது நான் சதுரமுகி எழுதி. கனவுரு அப்படிங்கிற போது சில நேரத்தில் அது எப்படி வரலாம்? கனவுருன்னா என்ன அர்த்தம்? இதுல செவ்வகம் வந்துட்டு அதுக்கான உருவமா இருக்கும். அவ்வளவு விஷயம். 2 பக்கம் சதுரமும் மத்த எல்லாம் என்னது செவ்வகமா இருந்துச்சுன்னா அது என்னவா இருந்திருக்கும்? கனவுருவா இருக்கு. ஏன்னா கனவுரோட ஒரு வகையான சதுரமுகியை பற்றி இதுல கழிச்சு. அடுத்தது 2வது நமக்கு தெரிஞ்சாக்களை பத்தியே கழிச்சுட்டு போவோம். அவசரப்பட்டு மத்தாங்களை பத்தி கழிச்சு. 2வது மைக்கேல் ஓபன் பண்ணிக்கொள்ள வந்தா கனவுலகத்துல இருக்க வேணாம், மைக்கேல் ஓபன் பண்ணிக்கொள்ள. சரி, இதுக்கு பேர் என்ன? உருளை. இது வந்து 2 பக்கமும் மூடின உருளையை எடுத்துக்கொள்ளும். இந்த உருளையிட ஆரை என்னன்னு வைப்போம் நம்ம? ஒரு உயரத்தை h. இப்ப உருளை எடுத்துக்கொண்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு உருளை இருக்கு நம்ம கையில. உருளையில என்னென்ன பகுதியில் ஆயிக்க போகுது? மேல ஒரு என்ன வைக்கும்? வட்டம். கீழே என்ன இருக்கும்? வட்டம். அப்ப மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம். இப்படி ஒரு வளைஞ்ச என்ன வளை பரப்பு. அப்ப அதுல பேர் என்ன சொல்லுவீங்க? வளைஞ்சிருக்க அந்த பரப்புல வளைபரப்பு. அப்ப இதுல மொத்தமா எத்தனை இருக்கும்? 2 வட்டம் சக ஒரு வளைபரப்பு. நீங்க எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்து எல்லாரும் பேப்பரும் வருது இல்ல. சரி, நான் எப்படி ஒரு இதை எடுத்துக்கோ. எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ஒரு உருளையோட செஞ்சு கொடுங்க. டைரக்ட் கிளாஸ் இல்ல தானே, நம்ம டைரக்ட் கிளாஸ் மாதிரி தான் நடத்தணும். அதனால உருளையோட செஞ்சு கொடுங்க. செஞ்சிட்டீங்களா? கையால ஏதாவது பேப்பர் எடுத்து உருளையோட செஞ்சிட்டீங்களா? இப்படி உருட்டி நல்லா உருட்டுவீங்க தானே? உருட்டுவீங்களா? எப்படி? என் கூட 100 வருஷம் வரும். சரி, ரைட். ஓகே, இப்ப இதுல இந்த உருளை இருக்கே, இந்த உருளையில இந்த பக்கம் ஒரு வட்டம் தெரியுது, இந்த பக்கம் வந்தது ஒரு மூடின உருளையே வச்சுக்கணும். இப்ப இந்த உருளைய நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஒரு ரவுண்டு. இப்ப அந்த உருளையை விடுங்க. டக்குன்னு என்ன மாறிட்டு? ஒரு செவ்வக வடிவமா மாறிட்டா? என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுல மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த வளைபரப்பு இருக்குதான, அதாவது உருளையொண்ட நீங்க இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா, உருளையொண்ட இப்படி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு என்ன வடிவத்துல வரும்? கட்டாயம் ஒரு செவ்வகம். அப்ப இந்த உயரம் மாறுமா? செவ்வக வடிவத்துல வெட்டின பிறகு யோசிச்சு பாருங்க. இந்த உயரம் எச்சா தான் இருக்கும். இங்க இருந்த வட்டம் தான் என்ன வந்துட்டு, இந்த வட்டம் எப்படி ஒரு நேர்கோடா மாறி, அப்படித்தானே? இந்த வட்டம் வெட்டுப்பட்ட பிறகு என்னவா மாறிட்டு ஒரு நேர்கோடா மாறி. அப்ப அந்த வட்டத்துல வில் தான் நேர்கோடா மாறி, அப்படித்தானே? வட்டத்துல வில் தான்
நேர்கோடமா இருக்கு. அப்ப வட்டத்துல வில்லுக்கான சமன்பாடு என்ன? அதாவது வட்டத்துல சுற்றளவு காட்டுற சமன்பாடு 2πr 2πr தான் என்ன மாதிரி இருக்கு? அந்த நேர்கோடமா இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த நேர்கோடா மாறினது யாரு? இந்த வட்ட பகுதி தான். அப்ப அந்த வட்ட பகுதி நீளத்தை காட்டுறதுக்கான சமன்பாடு என்னது? அதாவது வில்லுட நீளத்தை காட்டுறதுக்கு 2πr. அப்ப அதை வெட்டின பிறகு அந்த 2πr மாறுமா? மாறாது. அது ஒரு நீளம் தான். 2πr சொல்ற ஒரு நீளம். அப்ப இது ரெண்டு என்ன அதிகம்? 2πr. அப்ப இது பாக்குறதுக்கு என்ன வடிவம் போட்டிருக்கு? பாக்குறதுக்கு அப்பாவை போல் தோணுதா உங்களுக்கு? இது எவ்வளவு? இது என்ன நீளம்? என்ன பாக்குறதுக்கு என்ன வடிவம் போல தெரியுது? செவ்வகம். அப்ப அதுல செவ்வகத்துல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம் நீளம் யாரும் அந்த நான் சொல்றேன் உங்களோட ஸ்கூல்ல சொல்லி தந்ததோ நீங்க போன கிளாஸ்ல சொல்லி தந்ததோ செவ்வகத்துல பரப்ப என்ன ஏ தரவி அப்படின்னு சொல்லி வேணா சொன்னீங்க, தூக்கி தரையில் அடிப்போம். சரியா? வடிவ நினைவு வச்சுக்கிறோம். எப்பயும் சொல்லும் போது ஆங்கில எழுத்துக்கள்ல சொல்லும் போது அர்த்தம் உள்ள ஆங்கில எழுத்துக்களா சொல்லணும். இப்ப நான் 2πr சொல்லும் போது அர்த்தம் இருக்கா இல்லையா? அர்த்தம் இருக்கா இல்லையா? அதுல ஸ்கிரீன் கொஞ்சம் blur ஆயிக்கு சார். எல்லாருக்குமா? இல்லையே, இல்ல எல்லாருக்கும் இல்ல. ஒருத்தருக்கு கிளியரா இருந்தாலும் அது கிளியர்னு அர்த்தம். நீங்க தான் கொஞ்சம் கவரேஜ் பார்த்து கொள்ளணும். சம்ரா கிளியரா? மத்தவங்களுக்கு கிளியர் தானே? இப்ப பாருங்க, இதுல நான் சொல்ற அடியா கணக்கு கொடுங்க. எப்பயுமே ஒரு சமன்பாடு என்னமோ சொல்லும் போது அர்த்தம் உள்ளதா சொல்லணும், அர்த்தம் நீக்கணும். அது இப்ப நான் 2πr சொல்றேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் நீங்க 6 பையன்னு சொன்னா மெக்ஸ்ல யூஸ் பண்றோம்ன்றதால அது ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நீளத்துக்கான என்னது? பரப்பளவுக்கு என்னது? செவ்வகத்துல பரப்பளவுக்கு கேட்டா ஏதரவி இங்க சொல்லப்படாது. ஏன்னா என்ன தெரியாது, நீ என்ன தெரியாது. நீளம் தராகலம் அது. இங்க நீளமாய் நீளம்டா முதல்ல என்னது? நீளம்டா என்ன? அகலம்டா என்ன? சைட்ல வந்தா நீளம், இங்கிட்டு வந்து அகலமா? இப்படி மாறி வருமா? சொல்லுங்க. நீளம்டா என்ன? அகலம்டா ட்ரை பண்ணி சொல்லுங்க. நீளம்டா என்ன? அகலம்டா இடையாக இருக்கிறது நீளம். கிடையாக இருக்கிறது நீளம். அப்ப செங்குத்தாக இருக்கிறது அகலம். இப்படின்னா உங்களோட ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்களா இல்லாட்டி ஸ்கூல்ல ஒரு ஊர் கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்களா? சொன்னாங்களா? அப்படி சொல்லி தந்ததுன்னா அது ஒரு பிள்ளையான கதைன்னு அர்த்தம். நீளம் அகலம் என்பது அது இருக்கிற இடத்தை பொறுத்து முடிவாகாது. நீட்டமா இருக்க பக்கம் என்னது? சொல்லுங்க எல்லாரும். நீட்டமா இருக்க பக்கம் பக்கம் அகலம். நான் உங்களுக்கு 7 மணி சொன்னா இன்னைக்கு எனக்கு டைம் கிடைச்சா நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க படிக்கிற கிளாஸுக்கும் இப்ப வர்ற கிளாஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க. வீடியோ இப்ப நீளம் இதுல நம்ம எதை மட்டும் எடுக்கலாம். ஏன்னா இதை நான் கேட்கிறேன், இதுல நீளமா இவரை போட்ட தப்பா எச்ச போட்ட தப்பா எனக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரா நீளமாய் மட்டும் தெரியாது. அதில் என்ன செய்வோம்? இதுல முதல்ல 2πr எழுதுவோம். நீளத்துக்கு பதிலா அகலம் என்னது? எச் பெருக்குனா என்ன வரும்? இவரே பெருக்குனா 2πr அப்படிதான் விஷயம். அப்ப நமக்கு தெரிஞ்சுட்டு இந்த வலை பரப்பளவை விட 2 என்ன வரும்? சொல்லுங்க. 2πr பரப்பளவுக்கு சமன்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா வட்டம், 2 வட்டம் நீக்கி 2 வட்டம் பெரிய வட்டம். அப்ப 2 தர வட்டத்தை பதிலா என்ன போடுவோம்? வட்டத்தை பதிலா உங்களுக்கு கவரேஜ் இல்லைன்னா கொஞ்சம் உங்களோட வீட்டுல இருந்து அந்த வீட்டுல வாசல் இருக்கே அதுக்கு போங்க. இல்ல அப்படின்னா ஜன்னலுக்கு பக்கத்துல மேசையை போடுங்க. செவத்துக்கு முன்னுக்கு மேசையை போட்டுட்டு கவரேஜ் வரலன்னு சொல்லாது. சரியா? அமால் கவரேஜ் வருதா? அமானி அமானி கிளியர்? ஓமே அப்படி எதுனா ரெக்கார்டிங்ல ஒரு செக் பண்ணிக்கணும் கிளியரா இல்லையா அப்படின்னு. சரியா? இப்ப அதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வட்டத்துல பரப்பளவு சமன்பாடு என்ன? 2 தர 2 வட்டம் நீக்கி ஒரு வட்டத்துல பரப்பளவு சமன்பாடு என்ன? பை ஆர் வட்டம். சக இந்த வலை பரப்பளவு சமன்பாடு என்ன சொன்னேன்? 2πrh
2 பை ஆர். இந்த சுருக்கியெல்லாம் தரணுமா? தேவையில்ல. இது தான் நான் உங்களுக்கு சும்மா சுருக்கித்தார். இவங்க 2 பேர்லயும் யார் யார் பொதுவா இருக்காங்க அவங்கள வெளியெடுக்கிறது 2 பை ரெண்டுலயும் ஆர். சோ ரெண்டுலயும் 2 பை ஆர் உண்டு. அப்ப இதுல இருந்து 2 பை ஆர் மட்டும் எடுத்தா மிச்சமா என்ன இருக்கும்? ஒரு ஆர். சக. இதுல இருந்து 2 பை ஆர் எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும்? h. சோ இது வந்து உங்களுக்கு உண்மையில சில நேரங்களில் தேவைப்படலாம். அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடமே சில நேரத்துல மட்டும் தான் தேவைப்படும். அதாவது நான் சொல்ல எடுத்தா 95% தான் இந்த பாடம் வரலாம் அப்படின்னு நானே சொல்லுவேன். இந்த 95% இது வாரம். எப்பயாவது மொத்த மேற்பரப்பு கேட்டு பாசப்பில் ஏதாவது கேள்வி வந்திருக்கேன். இப்ப கரண்ட் இயர்ஸ்ல 16ல இருந்து 22 வரைக்கும் நடந்த பாசல்பஸ்ல மொத்த மேற்பரப்பு காணுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வாரம். வந்தா உருளைக்கு வரும், மத்தபடி பெருசா வாரம். சரி, இதை பார்த்துக்கலாம். அடுத்ததா இதை பார்ப்போம். அடுத்ததா கொஞ்சம் ஈஸியானதை பார்த்துப்போம். இப்ப நான் ஒரு உருவம் கேட்கிறேன். இது என்ன? இந்த உருவத்துல பேர் என்ன? வட்டம். வட்டம். அதே வட்டத்தை நான் கொஞ்சம் இப்படி போட்டு இதுல நிழல் எல்லாம் வரைஞ்சிட்டேன். இப்ப இது என்னது? கோலம். கோலம். சரி, கனவளவு இல்லை, சாரி, பரப்பளவு. என்னத்துல மேற்பரப்பு பார்க்கிறோம்? கோலத்தின் மேற்பரப்புக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆரை வந்து 6 எடுத்துக்கொள்ளும். இதர பரப்பளவு சமன்பாடு டைரக்டா நீங்க எல்லாம் நினைவு வச்சு கொள்ளுங்க. என்னென்ன வரும் தெரியுமா? இருக்காது பரப்பளவு உண்டாலே வர்க்கம் தானே வரும். கவனமா நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப 4 மடங்கு பையார். இதெல்லாம் டைரக்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? எழுதிக்கொள்ளுங்க ஒண்ணு ஒன்றா. அழகா இது பென்சிலால அழகா வட்டம் அடிக்கிறீங்களாமா எல்லாரும்? எல்லாம் அழகா பென்சில் அடிக்கிறீங்களா? வெரி குட். டிலோசா ஏஞ்சல் விளங்குதா? விளங்கலையோ நீ ரெக்கைய முறிப்பேன். பறக்கிற ரெக்கைக்கு ஏஞ்சலுக்கு. எழுதி முடிச்சா சொல்லுங்க. டன் சார். எழுதி முடிச்ச டன் சொல்லுங்க. எல்லாம் ஸ்லோ மோஷன்ல படம் வரைகிறது எனக்கு தெரியுது. வட்டத்துக்கு எத்தனை பேர் மூடி எத்தனை பேர் எடுத்தா? போத்தல் மூடிய வீட்டை போத்தல் தண்ணி குடிக்கிற போத்தல் மூடி எத்தனை பேர் எடுத்தா? எடுத்துட்டியா? கீட்டிட்டியா? எல்லாரும் நீ ஒன்று செய்றீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கஷ்டம் தான். செய்றீங்களா? கஷ்டமான விஷயம், ஆனா செஞ்சா இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது. இதுக்கப்புறம் ஒன்று சாப்பிடக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க. ஒன்று சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தா உங்களோட ஆக்டிவ் வந்து ரொம்பவே கூடும் கொஞ்சம் கொஞ்சம் நாள். தண்ணி சார். தண்ணி எப்படிமா சாப்பிடாம இருக்கிற? என்னத்தான் சொல்வீங்க? சரி, நான் சாப்பிடுறீங்க. என்ன சாப்பிட? நான் சொல்ல மாட்டேன். ஒன்று முக்கியமா நீங்க ஒவ்வொரு நாளும் சரி தேத்தனி ஒன்று எப்படி ஊத்துவீங்க சொல்லுங்க. முதலாவது என்ன செய்யணும்? தேத்தனி ஊத்துறது முதலாவது என்ன செய்யணும்? சுட வைக்கணும். 2வது விஷயம், ஒரு கோப்பையில ஜொக்குல ஒண்ணுல என்ன செய்யணும்? அடுத்த ஊத்தணும். அவங்களோட விட்டு இப்படித்தானே தண்ணியை சுட வச்சு தேத்தனி இப்படி ஊத்திடுவாங்களா? இல்ல சார். அப்ப எப்படி? இப்ப பால் தேத்தனி ஊத்த போறோமா? பால் மாவு போடுவோம். போட்ட பிறகு அடுத்த என்ன போடுவோம்? சீனி போடுவோம். சீனியை போட்ட பிறகு என்ன செய்வோம்? ஒரு இதுல என்னது தேயிலை வடிக்கும் சுடு தண்ணி எடுத்து ஊத்துவோம். அப்படிதானே? எதுக்குள்ள? தேயிலை வடிக்கலால ஊத்தி தேயிலை வடி வரைஞ்சி தேத்தனியா மாறும். சரிதானே? இதுல நீங்க குடிச்ச இவ்வளவு சாமான் போட்டு குடிக்கீங்க. இதுல எது உடலுக்கு கேடான விஷயம்? எல்லாமே கேடா? இல்ல, மில்க் பவுடர்ல கூடி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ உடலுக்கு
சீனி இருக்குதானே. உங்களுக்கு சீனி வரத்தானே அவனு சொன்னாலும் பரவாயில்ல. ஏண்ட அளவுக்கு இதுக்கப்புறம் சீனிய குறைச்சு, சீனி சாமான் சாக்லேட்டோ எனக்கு சரியா பிடிக்க ஐஸ்கிரீம் அப்படின்றத சாப்பிடாம முடிஞ்சா 2 கிழமை 3 கிழமைக்கு ஒருக்கா ஒரு ஐஸ்கிரீம் அப்படி செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட எப்படி ஆக்டிவா மாறுவீங்கன்றத பாருங்க. அடுத்து நான் டெய்லி எப்படி தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் டீ பெருசா குடிக்கிறேன். எங்கேயாவது போனா கட்டாயம் குடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல குடிப்பேன். மற்றபடி நான் கொப்பி மட்டும் தான் குடிப்பேன், அதுவும் வித்தவுட் சுகர். கொப்பி தூளை கொட்டுவேன், தண்ணியை சுட வைப்பேன், ஊற்றுவேன், கொப்பி ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் தான் போகும், தண்ணி குடிக்கிற டைம் மட்டும் ஊற்றுவேன், டக்குன்னு செஞ்சு வச்சு குடிச்சு. கஷ்டம் தான் குடிக்கிறது, கசக்கும். ஆனா அதை குடிச்சிங்கன்னா காலையில எப்படி ஆக்டிவா இருப்பீங்க பாருங்க. ஒரு நாள் அது முதல் சிப்பிலே வந்து கண்ணெல்லாம் இதா இருக்கும், உங்களுக்கு என்ன கசக்குதே அப்படின்னு. அது நீங்க எடுக்கிற அந்த இதை பொறுத்து. அடுத்து உங்களோட ஊர்ல ஒரு விஷயம் கூட செய்வாங்க, சீனி வர்த்தக்காரர்கள் வீட்டை வந்திருப்பாங்க தேர்தலி குடிக்க, அப்படித்தானே? வந்தா குறைச்சி விட்டு போட சொல்லுவாங்க. அம்மாவோ இல்லாட்டி வீட்டை யாரு நீங்க யாரும் தேர்ந்து வந்துருக்கீங்கன்னா கூட போட்டுருவீங்க. கூட போட்டுருவீங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னண்டு கொஞ்சம் போட சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யா? அப்படி சொன்னா சீனி குறைஞ்சிருமா? இல்ல சார், கூடும். பொய், இது ஒரு பொய், சரிதானே? சீனி குறையாது இந்த காலத்துல, ஏன்னா போட்ட கரண்டி சீனி அதுக்குள்ளதான் இருக்குது. சுடுதண்ணி ஊத்தினா சீனியில டேஸ்ட் குறையுமே ஒழிய அது குறையாது. வீட்டை யாரும் வந்து இப்படி செஞ்சாங்கன்னா இதை அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, சரியா? முறையா நான் சொல்றேன்னு சொல்லுங்க. நாலாவது, இப்ப இப்படி ஒரு இதோட மேற்பரப்பளவு வந்து கைப்பா, இதோட ஆரை வந்து 6 வச்சுக்கிறோம். இதோட பேர் என்னடா தங்கம், சொல்லுங்க. இதோட பேர் என்ன? திண்ம அரைக்கோளம். திண்ம அரைக்கோளம். அப்ப இது திண்ம கோளம் எழுதிக்கொள்ளணும். இது என்னது? திண்ம, இன்னொரு சொல்ல மாட்டாங்க, திண்ம அரைக்கோளம். திண்ம அரைக்கோளம். திண்ம அரைக்கோளம் சொன்னா கோளத்திர பரப்பளவு தெரியும், மேல சுத்தி வரைக்கும் கோளத்திர பரப்பளவு தெரியும். இதுல அரைவாசின்னு சொன்னா அது எவ்வளவு பரப்பளவு? அரை தர 4 பையார் வர்க்கம். அரை தர 4 பையார். சார் கிளியரே இல்ல. எல்லாருக்குமா கிளியரா தான் இருக்கு சார்? கிளியர் இல்ல. நீங்க கொஞ்சம் எழும்பி, நான் சொல்றேன். நீங்க இப்ப சொன்ன அவ்வளவு பேரும் வந்து ஜன்னலுக்கிட்ட மேசை போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஜன்னலை திறந்து படிச்சு உங்களுக்கு கவரேஜ், உங்களோட கவரேஜ் சிக்னல் மொத்தம் எத்தனை காட்டுது? டூ நாட் டிஸ்டர்ப் ஆன் பண்ணிருக்கீங்களா? டூ நாட் டிஸ்டர்ப் ஆன்லயே கிடக்கு. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கா? இல்லதானே? இல்ல. கொஞ்சம் சேமி. மைக்கேல ஆஃப் பண்ணி கொள்ளுங்கம்மா. இப்போ ஓகே சார். சொன்னா செஞ்சா ஓகே ஆகுதா? ஓ சார், கொஞ்சம் ஓகே ஆச்சு, மறுபடியும் blur ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் நீங்க நான் சொல்றேன் செய்யுங்க, சரிதானே? செஞ்சீங்கன்னா நம்பாடி சொல்லணும். நான் நெட்வொர்க்கிங் தான் படிக்கிறேன், சரிதானே? எனக்கு இதுக்கு மேல அடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு அண்டனா வாங்கி தான் அடிக்கணும். இன்னும் அண்டனா ஐடியா போவே இல்லை, ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிற ஐடியா தான். ஸோ மற்றபடி இவ்வளவு நான் கிளாஸ் ஓப்பன் இருந்துச்சு. மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க, அப்பதான் மத்தாவோட கவரேஜ் சொல்லுங்க. சஹா மைக் ஆஃப் பண்ணுங்க. சம்பரா கிளியர் தானே? ஓ சார், கிளியர். உமாமா கிளியரா? உமாமா எங்க வரலையா? வந்துச்சானே? ஓ சார், கிளியர். சரி, இப்ப அரைக்கோளத்துல பரப்பளவுக்கு இதான் சமன்பாடு யாராவது சொல்றீங்களா? இல்லை அரைக்கோளத்துல மேற்பரப்பளவுக்கான சமன்பாடு இதான் பிள்ளையா? போல சார். ஏன் பிள்ளை? அதுல வந்து வட்ட மேற்பரப்புண்டிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தது இப்ப எழுதியிருக்கிறது வந்து கீழே இருக்கிற அந்த அரைக்கோள பகுதிக்கு அதுக்கு தான் எழுதியிருக்கோம். மேலே இருக்கிற வட்டத்துக்கு எழுதிருக்கு. அப்ப இதோட யார கூட்டணும்? ஒரு பையார் வட்டத்தை கூட்டணும். கூட்டம் எவ்வளவு வரும்? 2 வரும், 2 முறை. 2 பையாரையும் பையார் வர்க்கத்தையும் கூட்டினா என்ன? 2 பையார் வர்க்கத்தையும் பையார் வர்க்கத்தையும் 3 பையார் வருது. சரியா?
சில நேரத்துல இந்த தானியம் எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் நான் சொல்றேன். இந்த ஆணி எல்லாமே ரொம்பவே பெர்சன்டேஜ் குறைவு தான், இருந்தாலும் கொஞ்சம் படிச்சு வைங்க. சரிங்களா? போட்டு அந்த பக்கம் திருப்பியா. பிள்ளைகளோட மே மாச வகுப்புகள் வந்து சரியா 11ஆம் தேதி, சரி நெக்ஸ்ட் வீக் திங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10ஆம் ஆண்டு கிளாஸஸுக்கு வந்து கொள்ளுங்க, தெரியும் இருக்க வேணாம். 10ஆம் ஆண்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம். கடைசி டைம்ல வந்து சொன்னாங்க 10ஆம் ஆண்டு கிளாஸ் ஸ்டாரும் எப்படின்னு. ஓகே, பினிஷ் தானே? ஓ சார். அடுத்த பக்கத்துக்கு போ. சுமையா வந்த சுமையா. ஓ சார். சோமானிக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப 5வது என்ன உருவம்? இதோட பெயர் என்னது? கூம்பகம். பிள்ளை. நான்முகி. இதெல்லாம் மொத்தம் சதுரடி கூம்பகம். சதுரடி கும்பமா? நான் எங்கம்மா சதுரங்கிறீங்க இதுல? சதுரடி கும்பா மாதிரி இது கொஞ்சம் மாத்துறேன். ஏய் மைக் ஓபன் ஹர்ஸ்னா, மைக் ஓபன். இப்போ ஓகே இருக்கா? என்ன உருவம் இது? செங்கூம்பகம். நான்முகி. இதுல மொத்தம் எத்தனை பக்கம் இன்னைக்கு சொல்லுங்க? சுத்தி வர எத்தனை பாருங்க. 4 பக்கம். 3 கீழே உண்டு 4. அப்ப இதுல பேர் என்ன? 4. யார மைக் டவுன்ல உடக்கு ஏதோ டீச்சர் சத்தம் நான் கேக்குது. நான்முகி. சரி, 4. இதுல பேர் 4. அப்ப இதுல ஈஸியா வரப்படுவதுன்றது எனக்கு கஷ்டமா? ஈஸி. 4முகில வந்து எத்தனை என்ன மொத்தம் எத்தனை முக்கோணம் மீக்கி? 4. 4 முக்கோணம் இருக்கு. அப்ப 4 முக்கோணம் சொன்னா இப்ப நம்ம ஒரு முக்கோணத்தை தனியா எடுத்துக்கணும். தனியா எடுத்து இங்க வைப்போம். இதே மாதிரிக்கு தானே 4 இக்க போகுது. அப்ப இதுல வந்து 4 முக்கோணம் இருக்கு. இப்ப இந்த 4க்கு வந்து உயரம் எச்சுன்னு வச்சு போடுறேன், அடியை வந்து நான் ஏன்னு போட்டுருவேன். அப்ப முக்கோணத்துல வரப்போற சமன்பாடு என்ன சொல்லுங்க? அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். இதுல வரப்போற சமன்பாடு அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். செங்குத்துயரம் சொல்றது படியா நோட் பண்ணி கொடுங்க. செங்குத்துயரத்துக்கு வட்டம் போட்டு நோட் பண்ணுங்க எல்லாரும். செங்குத்துயரத்துக்கு வட்டம் போட்டு நோட் பண்ணி கொடுங்க. எதை நம்ம அடியா எடுக்கிறோமோ அதுல இருந்து உச்சிக்கான செங்குத்துயரம். செங்குத்துயரம் அர்த்தம் எதை நம்ம அடியா எடுத்திருக்கோமோ அதுல இருந்து ஒரு உச்சி தெரியுமே. எதை அடியா எடுத்தீங்கமோ அதுல இருந்து ஒரு உச்சி தெரியும், அது வரையிலான செங்குத்துயரம். ஏன் எழுதணுன்றது பிறகு பிற்காலத்தில் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு என்ன வரும்? அரைதர அடி எவ்வளோ? ஏதர செங்குத்துயரம் எவ்வளோ? இத பெருக்கல நீங்க என்ன வரும்? ஏச்சின்கள் ஏச்சின்கள் 2 போட்ட பிள்ளையா இல்ல. ஏன் இந்த ஒன்றோட தான் யாரெல்லாம் பெருக்கப்படுறாங்க? இந்த ஒன்றோட யாரெல்லாம் பெருக்கப்படுறாங்க? ஏயும் எச்சும். ஏயும் எச்சும். அப்ப ஒன்றோட ஏச்ச பெருக்குனா ஏஹெச் வரும். 2 என்ன செய்யுது? கீழ் பக்கத்துல பெருக்கப்படுது. கீழே எல்லாமே ஒன்றுதான் இருக்கு. அப்ப ஏச்சின்கள் 2 வந்து என்ன வரைக்கும் சொல்லி முக்கோணத்துல பரப்படும். மொத்தமே எத்தனை முக்கோணம் நிற்கும்? 4.
அப்ப இதுல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு ஆயிக்கும்? 4 தர முக்கோண பரப்பு எவ்வளவு? AH × 2. கடைசி விட என்ன வரும்? 2AH. இதுல ஒரு முறை இங்க 2 முறை. சரியா? நோட் பண்ணிக்கணும். அக்மல் அகமட் விளங்குதா? சார் நோட் பண்ணிக்கோ நீங்க. நோட் பண்ண. ஹனா ஹம்னா ஹம்தா எல்லாருக்கும் விளங்கிச்சா? முகந்தன் முகுந்தன் விளங்கிச்சா? கதைங்கடா பேண்ட் அப்படி வெக்கப்படக்கூடாதுடா. கிளாஸ் வர விருப்பமானாக்கள் எனக்கு வந்து மெசேஜ் போட்டு கொடுங்க. அடுத்து வந்து நான் அந்த நம்ம மற்ற குரூப் இருக்கு, அதுல ஒரு லிங்க் ஒன்று போடுவேன். அதாவது புதிய குரூப்புக்கானது. ஏன்னா அதுல ஒரு பழைய ஆக்களை மீக்கிறாங்க, அதனால அந்த குரூப் எல்லாம் வைக்கிட்டு நம்ம புதிய குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அதுக்கு நான் போட் பண்ணுவேன். மத்தாக்கள் ஆயிஷா ஃபினிஷ்டா? ஆயிஷா. புஷ்ரா வந்ததா? புஷ்ரா புஷ்ரா ஓ சார். படிக்கிறீங்களா ஒழுங்கா? ஓ. ஓகே, இதுல அடுத்தது 6வது. அடுத்த உருவம் எனக்கு வரையறதுக்கு பெரிய ஒரு கரைச்சு கொண்டு இப்படி வரையிறது எனக்கு வரையறதுக்கு வராதுதான் விஷயம். நான் ஆர்டிஸ்டா எக்ஸில வேணா நான் ஆர்டிஸ்டா இருக்கலாம், படம் வரைகிறது நான் பார்த்துக்கூடும் அந்த படத்தை. சரி, ட்ரை பண்ணி வரைகிறேன். சிரிக்கிறார்ல. ஓரளவுக்கு வந்திருக்கா? இன்னும் கொஞ்சம் அங்கே நீட்டுப்பட்டுட்டா. அங்கதான் நீடுபட்டு சார். இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆம் சார். இதோட பேர் என்னது? சதுரடி கூம்பகம். அதுல கீழே சதுரம் வந்தா சதுர அடி கும்பகம். சதுர அடி கும்பகம். அப்ப சதுர அடி கும்பகம் இதுல பேர். சரிதானே? இதுல மொத்தம் என்னென்ன உருவங்கள் இருக்கு? முக்கோணி, முக்கோணி, சதுரம். முக்கோணி சதுரம். என்னென்ன இருக்கு? சதுரமும் 4 முக்கோணி. முக்கோணி 4ம், அதே போல என்ன இங்க ஒரு சதுரம். சதுரம். இதுல பரப்பளவுன்னு கேட்டா இப்படி இதை ஷார்ட் அவுட் பண்ணி எழுதி கொடுங்க. நான் இதுல மத்த இதுல சொல்லாத காரணம் மத்த சிம்பிளா இருக்கு. மத்த எனக்கு இதுல சின்ன சின்ன நோட் பண்ணேன். முதல்ல அந்த ஒரு கேள்வி செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா லேஸ் நம்ம. சரிதான்? இது வந்து பரப்பளவு என்ன போடுவோம்? முக்கோணத்துல பரப்பளவு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த பக்கத்தே சதுரமே, அப்ப எல்லாமே இருக்கும். இங்கே இருந்து இந்த முக்கோணமைக்கு இந்த முக்கோணத்துல செங்குத்து உயரத்தை எடுத்துக்கொள்றோம். அது எவ்வளவு? முக்கோணத்துல செங்குத்து உயரம் எவ்வளவு? எச்னு போடுவோம். சரியா? இந்த முக்கோணத்துக்கு தான் செங்குத்து உயரம் அடிச்சிருக்கேன். அப்ப இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி கண்டு வச்சிருந்தோம். ஆல்ரெடி கண்டுட்டமே. A/2 எல்லாம் சமம். A/4 A/4 தானே? முக்கோணத்துல இது என்னன்னு கேட்டேன் பரப்பளவு. 2. A/2 தர எத்தனை முக்கோணம் இருக்கு? அப்படி 4. சக அடுத்த ஒரு சதுரம். சதுரம் எதிரையே A வர்க்கம். ஒரு முறை 2 முறை
2an சக a வர்க்கம் இப்படி வரப்போகுது. இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வைக்கணுமா? இது எல்லாமே இதுல இருக்கிற எல்லாமே பாடமாக்கி இருக்கணுமா? தேவையில்ல. அப்ப இது என்ன அணி? தேவையில்லாத அணி. தேவையில்லாத அணி. சரிதானே? இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். சரிதானே? அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். உங்களுக்கு இன்னும் டவுட் குரூப் ஒன்றுமே இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் கிரியேட் பண்ணல. ரீசன் என்ன சொல்லுங்க? இவங்களோட எக்ஸாம் எப்ப முடியுது? இவங்களோட எக்ஸாம் எப்ப முடியுது? 13 எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் நீங்க தானே இந்த இடத்துல பெரியாக்கள், அப்படித்தானே? கிட்டத்தட்ட நீங்க பெரியாக்கள். 13ஆம் தேதி அப்புறம் நீங்க ரொம்ப பெரியாக்கள். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக் கொடுங்க. இந்த கிளாஸுக்கு வாரதுல அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து சில நேரத்துல தெரியாது. செப்டம்பர் மாசம் தெரிய வந்து அதுக்கப்புறம் முன்னுக்குள்ள ரெக்கார்டிங்க பார்த்தா அநியாயமா போறதுக்கு அந்த ஒரு மணி தேவை இல்லாட்டி ஒரு 1.5 மணி தேவை படிச்சுட்டாண்டா ஓகே போவோம். சரிதானே? அடுத்த பேப்பரும் அடுத்த வீக்ல தான் செய்யும். இந்த வீக் இல்ல, இந்த வீக் இல்ல, அடுத்த வீக்ல இருந்து செய்யும். மே மாத வகுப்புகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிள்ளைல எந்த கலண்டர் படி நம்மளோட கலண்டர் படி எப்ப கிளாஸ் மாசம் தோங்குறது? மே மாசம். ஒவ்வொரு மாசமும் எத்தனாம் தேதி? 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றது. உங்களுக்கு நான் பேமெண்ட் கட்டுறதுக்கான டேட்ஸா 11ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் டைம் தருவேன். அதுக்கு மேல நீங்க 27ஆம் தேதி கட்டி போட்டு என்னிட்ட வந்து சொல்றேன் இல்ல சார் மே மாசம் பேமெண்ட் நான் இப்பதான் கட்டினேன் அப்படின்னு. போன மாசம் நீங்க நேரத்துக்கு கட்டியிருக்கணும். நான் கேட்கல. என்ன போன மாசம் இவங்களோட செமினார் சதையில இருந்ததால நான் பிஸியா இருந்தேன். நான் யார்ட்டையுமே மெசேஜ் கூட போடல கட்டுங்க அப்படின்னா குரூப்ல மட்டும் தெரிஞ்சு கொடுத்து சும்மா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தான் கவனத்துக்கு கொள்ளணும். உங்களுக்கு ஏத்த கிடைக்கிறத விட நிறைய கிடைக்கும். அதை கவனமா. இப்ப அடுத்தது என்ன பார்ப்போம்? அடுத்து என்ன ஒன்றுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூம்பு. கூம்பு. வெரி குட். 7வது ஐக்கியால் கூம்பு. ஏன் இதை கடைசியா பாக்குறேன்டா இருக்கிற உருவங்கள்லயே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னவானது? ஈஸியானதா கஷ்டமானது? இதுல வரப்படும் கஷ்டமான. ஆனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அது உங்களுக்கு ஆகல இதா இருந்தா என்ன செய்வீங்க? அதையே போட்டுட்டு இது செஞ்சுட்டு இருக்கணுமா இல்லாட்டி அதை லீவ் பண்ணா சரியா? இதுல ஆரைய வந்து நான் ஆர்ன்னு எடுத்துக்கொள்றேன். ஆரை வந்து ஆர். அதே போல சாய் உயரத்தை வந்து நான் டீன்னு எடுத்துக்கொள்றேன். சரியா? என்ன உயரம்? என்ன உயரம்? எழுத மாட்டேன். டி அப்படின்னா என்னது? சாய். சாய் உயரம் தான் டி. இதுக்கான சமன்பாடை நான் டைரக்டாவே சொல்றேன். இதுல வந்து சரிதானே? இந்த உருவத்தை நான் உடைச்சு வரைகிறேன். ஆனா டைரக்டாவே சமன்பாடம் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிதானே? பெரிய கஷ்டப்பட்டு எல்லாம் இங்க பரப்படம் இப்படித்தான் வரும் அப்படின்னா இதுல மொத்த எத்தனை உருவம் இருக்கு? ஒரு வட்டம் இருக்கு கீழே. ஒரு வட்டம் இருக்கு கீழே. இதை விட்டு வேற ஒரு உருவம் இருக்கு. என்ன உருவம்? ஒரு என்ன இருக்கு? ஆராய்ச்சிரை. ஒரு ஆராய்ச்சிரை மாதிரி வட்டத்துல ஒரு பரவளை ஒன்று இருக்கு. இப்படி ஒரு ஷேப்ல தான் ஒன்று இருக்கும். நீங்க நினைக்கலாம் சரி அது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு. இதை ஒன்றுதான் இப்படி சேர்க்கும் போது என்ன மாறும்? நான் இப்படி ஒரு வட்டத்தை வெட்டி போட்டு படைய யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு வட்டத்தை வெட்டிட்டு வட்டத்துல ஒரு பகுதியை வெட்டிட்டு இது இப்படி இணைக்கும் போது இந்த மேல் பகுதி என்னவா இருக்கும்? மேல நோக்கி வரும். யோசிச்சு பாருங்க. அவன் தானே எப்படிச்சு நான் பக்கத்துல கொண்டு வரும்போது இப்படி இணைக்க நான் யோசிக்கும் போது அது ரெண்டையும் இது பகுதி மேல போகல. அப்ப என்ன உருவாகும்? அதுல கூம்புக்கான அந்த மேல் பகுதி வந்து உருவாகும். சரிதானே? அப்ப வந்து இதுல இது வந்து வட்டப்பரப்பு. இது வட்டப்பரப்பு. இது என்ன ஒரு ஆராய்ச்சியிட பரப்பு நீங்க எழுதிக்கொள்ளலாம். இல்லாட்டி ஒரு பரவளையிட பரப்பு. அதை விட்டு வேற என்ன எழுதலாம்? வலைப்பரப்பு. இல்லாட்டி நீங்க ஈஸிக்கு என்னன்னு போடலாம்? இதை வட்டப்பரப்பு போடுங்களேன். ஈஸிக்கு போடும். இது வட்டப்பரப்பு. அதேபோல இது வலைப்பரப்பு. இப்ப இதுல பரப்புல என்ன சமன்பாடு அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா சொல்லுவோம். நான் டீல போட்டேன்.
வேணாம் எல்லுன்னு போடுங்க. எல்லுன்னு போட்டா தான் அதுக்கான அழகு. போட சரி, இதை பரப்பளவுக்கு என்னென்ன வரும்? முதலாவது ஒரு வட்டப்பரப்பு. வட்டப்பரப்புக்கு சமன்பாடு என்ன? பையார் வர்க்கம். சொல்லுங்க. பையார் வர்க்கம். இப்படியான உருவத்துல வளைபரப்புக்கான சமன்பாடு என்னண்டா? பை ஆர் எல். பையே தர ஆர், அடுத்து வந்து சாயுரமா வர்றதுல பெருக்கும். பெருக்குனா இதுல வளைபரப்பு வரும். இதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க, ஏதாவது வேஸ்ட் ஆஃப் டைம். ரெண்டு பேர்ல யாரு பெருக்கலாம்? சரி, வெளியெடுக்கலாம். ரெண்டு பேர்ல யார் வெளியெடுக்கலாம்? பையார். பையார வெளியெடுக்கலாம். இங்க பையன் யாரையும் எடுத்தா இங்க யார் மிச்சம்? இப்ப ஆர். ஆர் எல் சக இங்க பையார் எடுத்தோம்னு நிச்சயம் யாரு? எல். இது பத்தியான இந்த வெளியெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாராவது சொல்றாங்க? விலங்குகள் என்னென்ன சார் வெளியெடுக்கிறீங்க சார்? கொஞ்சம் திருப்பியும் சொல்லுங்க. 10ஆம் ஆண்டு கிளாஸ் வந்தீங்களா மத்தாங்க குட்டி? பாருங்களா 10ஆம் ஆண்டு கிளாஸ்? இல்லதானே? சும்மா சொல்லுங்க. இல்லதானே? 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல ஈருறுப்பு கோவைகள் ஒரு பாடம் படிச்சிருப்பேன். 11ஆம் ஆண்டாக்கள் என்னிட்ட வந்து படிச்சா 10ஆம் ஆண்டு என்ன உங்களுக்கு போட்டுதான் என்னது 10ஆம் ஆண்டு ஃப்ரீயாவே வந்து படிக்கும். அதுல நான் ஈருறுப்பு கோவைகள் ஒரு பாடம் படிச்சிருப்பேன். அதுல இதெல்லாம் சொல்லிடுது கட்டாயமாகுது. சரியா? ஓகே. விளையும் கொண்டா சரி. சேர்ல கோவிச்சு பிடி யோசனமா இல்ல நம்ம விளையும் கொண்டா சரியா? சொல்லுங்க. விளங்கி கொண்டா சார். உங்களுக்கு 10ஆம் ஆண்டு கிளாஸ் ஃப்ரீயா போட்டிருக்கேன். அதுக்கு தனி இதெல்லாம் தேவையில்லை. நீங்க இதுக்கு படிச்சீங்கனாலே அதுக்கு எனக்கு அதுக்கு தராம அவசியம் இல்லை. நீங்க 11ஆம் ஆண்டு காட்டினாலே என்னுடைய எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ். இதுக்கப்புறம் ஃபைனல் பிஷப் உங்களுக்கு எப்ப நடக்கும்? 11ஆம் ஆண்டாவது இந்த வருஷம் நான் எப்போ தோங்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் உங்களுக்கு தேர்ட் டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அப்பயே ஃபைனல் பிஷப் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரம் த பேசிக்ல இருந்து உங்க எல்லாரையும் வெளுத்து வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கடைசியில போன பேச்சிங் முடிச்ச மாதிரி அழகா எல்லா விஷயத்தையும் முடிச்சு பெர்ஃபெக்டா எக்ஸாம் போற மாதிரி செய்யும். போன பேட்ச்ல ஒரு ரெண்டு இல்லை 95% எனக்கு சக்சஸ். ஒரு 5% வந்து மிஸ் ஆனது காரணம் என்னன்னா என்னோட ஹெல்த் அழலாம். இங்க ஒரு இதுகிட்ட போய் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பட்டேன். அடுத்து வந்து அப்பயும் ஆக்சிடென்ட் பட்டா அடுத்த நாள் வந்து கிளாஸ் செஞ்சேன். அப்படிதானே? யார் வந்தாங்க இருக்கீங்களா? சுமையா வந்து அடிபட்டவரை வந்து கிளாஸ் செஞ்சேன். அதெல்லாம் வந்தாலும் எப்படி? சரி, இப்ப நான் என்ன செய்ய? இந்த போட்டை அழிக்கியா? மைக்கேல் ஆஃப் பண்ணி கொடுங்க. போட் அழிக்கியா? போட்டோ வேணுமா? ஓ சார். சார் ஒயிட் போர்ட் ஃப்ரேமுக்குள்ள வைங்க. விளங்கணுமா? இல்ல இது வந்து என்னோட இதுல வந்து கேமரா வந்து பிளேன் கொஞ்சம் நல்ல கேமரா. அதில் வந்து அந்த ஆகலம் வைடா இருக்கிறது இருக்கானே இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கிளியர் இல்லாம போகும். அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வச்சுதான் லெப்டப்பை தான் திருப்பி செய்யறேன். நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து ஃபுல்லா அனுப்பி சரியா? வேண்டாம் லைட்டா திருப்பி விடுறேன். உங்களுக்கு சரியா வருமோ தெரியா? இவ்வளவு ஓகேயா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கா. ஓகே. நீங்க மரியம் முசம்மில் அப்படியா? போடுவீங்களா? விளங்கணுமா? கேமரா கிளிக் போடுவீங்களா? கேமரா கிளிக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இருக்கு. ஏன் நம்ப மாட்டீங்களா? இந்த இருக்கு. போட்டோ விட்டேன் சரியா? எடிட் பண்ணிட்டு போட்டோ. ஓகே. ஸோ அழிக்கிறேன். பிரச்சனை இல்லையே. இவ்வளவுதான் தியரி. 9:40 நாளா பீட்டா? சரி, ஒரு கேள்வி பார்த்துட்டு முடியும் சரியா? யாருக்கு தூக்கம் வருதா? 10 மணிக்கு தூக்கம் வருதா? இல்ல சார். என்னன்னு சொல்லுங்க. காலையில எழுப்பி படிக்கிறேன் நல்லமா, இரவுல முடிச்சிருந்து படிக்கிறேன் நல்லமா? காலையில எழும்பி படிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். 2 பேரும் சொன்னீங்க. நைட்ல முழிச்சிருந்து படிக்கிறேன். காலையில எழுந்து படிக்கிறேன் சார். காலையில எழும்பி படிக்கிறேன் சார். அப்ப இதுல ஆக மொத்தம் அக்மல் நமக்கு என்ன மாதிரி படிக்கிறதா முதல்ல முக்கியம் அதானே? அப்படித்தானே அக்மல்?
அவங்க படிக்கிறதா முக்கியம். அடாக்மல் எப்போ கொடுக்கணும் இல்ல முதல்ல படிக்கிறது தான் முக்கியம். அது காலையில இல்ல இரவு இல்ல, நம்மட ஒவ்வொருத்தர இத மனசை பொறுத்து that time should be டிஃபரெண்டா இருக்கும். சரிதானே? ஓகே, ஸோ இதுல ஒரு கேள்வி பார்ப்போம். கையில் அம்புற கேள்வியே செய்வோம். சரியா? நல்ல கேள்வியோ இதான கேள்வியோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ என்ன எல்லாம் தலைகளான கேள்வி அந்த இந்த ஜென்மத்துல நீங்க செய்ய மாட்டீங்க. சார், ஆமா சொல்லுங்க. இந்த கேள்வி சேடுகள் மடக்கையோட சேர்ந்தா சார் வரும்? இல்லம்மா, அந்த சேடுகள் மடக்கியோட சேர்ந்து வர கேள்விக்கு பேர் வந்து இதுக்கு அடுத்த ஒரு பாடம் பாருங்க, திண்மங்களின் கனவுல உண்டு இருக்கா? ஓ நான் நாளைக்கு சில நேரம் அந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப என்ன இந்த பாடம் பெருசா நானும் பெருசா கொடுக்கறல இந்த பாடத்தை. இதுல எதுவுமே இல்லை. நான் இப்ப பரப்பளவு சொல்லி தந்தானே, அவன் தர்றதுக்கு பரப்பளவு பண்ணா முடிஞ்ச விஷயம். அதை நான் சொல்லி தந்தாங்க, நான் முடியல. அதுல பெருசா நான் செய்யாம அடுத்தது ரொம்ப முக்கியமான பாடம். நான் தெளிவா சொல்லி கொடுறேன். நீ இப்போ ஃப்ரீயா சிலாக கொஞ்சம் என்ன இருப்பீங்கன்னு அடுத்த வீக் கட்டாயம் வா. ஏன்னு சொன்னா நான் இதுல உள்ள பாஸ் பேப்பர் ஒன்றும் செய்வேன். 2016 இருந்து அவ்வளவு பாஸ் பேப்பரும் செய்வேன். அதுல உனக்கு என்ன ஆல்ரெடி நான் மடக்க படிப்பிச்சுட்டேனே. நான் 11ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு நாளா போகுது தெரியுமா? நம்ம பிள்ளை எப்ப ஸ்டார்ட் பண்ண 11ஆம் ஆண்டு கிளாஸஸ்? 4ஆம் மாசம் 11 இல்லாட்டி 3ஆம் மாசம் 11 3/11 தானே? 3/11 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்ட் என்னடா உங்களோட எக்ஸாம் முடிஞ்சுது, நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி தானே? மத்தாக மாதிரி இனி படிப்பிச்சு எப்ப சிலபஸ் முடிக்கும்? எப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இருக்கு? ஜூன் மாசம் எக்ஸாம். அப்போ ஒரு மாசம் அதுக்கு இல்ல. நான் உங்களுக்கு திண்மங்களின் கனவுளவுக்கு அவ்வளவு பாசிபிள் செய்வேன். ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சுட்டோம்? மடக்க படிச்சுட்டே தானே? கிளியரா படிச்சுட்டே தானே மடக்கு? அதால திண்மங்களின் கனவுளை விட மடக்கையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். அடுத்து மடக்கையில இருக்கிற பழைய பாஸ் பேர் ஆல்ரெடி செஞ்சாச்சு. நம்ம 2010 என்ன செஞ்சோம்? எந்த வருஷத்துல இருந்து செஞ்சோம்? 10, 11, 12 செஞ்சோமா? நினைவு இருக்கேன் உங்களுக்கு? செஞ்சோமா? உங்களுக்கு செஞ்சேனா? சரி, நீங்க நினைவு செய்யல. பாஸ் பேப்பர் ஓ நீங்க வரலன்னு நினைக்கிறேன் சில. நான் பரவாயில்ல, நான் திரும்ப ரெக்கார்டிங் கொடுத்தாரேன். இல்லாட்டி நான் செய்வேன் திரும்ப. அது செய்வோம். அதனால நான் பாஸ் பேப்பர் எல்லாம் சேர்த்து உங்களை எக்ஸாமுக்கு கொண்டு எப்படி செய்யணுமா சேர்ப்பேன். ஸோ வர்றாக்கள் தொடர்ந்து வர்றது பாருங்க. இந்த நடுவில் நிக்கிறது எனக்கு வந்து இன்னொரு மெயினான கிளாஸ். அந்த பாடம் சேர் சொன்னாரு. அந்த ஹிஸ்டரி அவ்வளவு முக்கியம். ஹிஸ்டரி எக்ஸாம் எழுதிட்டான். இனி எப்ப அவனுக்கு ஹிஸ்டரி தேவைப்படும் அந்த பாடம்? சரி, அந்த ஹிஸ்டரி எப்ப தேவைப்பட போகுது? ரிசல்ட்ஸ்ல தேவைப்பட போதா? எந்த பாடத்தை முதல்ல கேட்பான் ரிசல்ட்ஸ்ல? சரி, ஓலர் ரிசல்ட்ஸ் வந்து முதலாவது 2 கேள்வி கேட்பு. என்ன முதலாவது கேள்வி? உனக்கு என்ன ரிசல்ட்? இல்ல உனக்கு என்ன ரிசல்ட்ஸ்? அவன் ஒரு ரிசல்ட் சொல்லுவான். என்ன பாடத்துல கேட்பான் முதலாவதா? சொல்லுவான். அது அப்படித்தானே? அப்ப யாரு கிங் ஆஃப் த ஹோல் சப்ஜெக்ட்? யாரு? அத விளங்கிக்கு வரணும். அது படிச்சா மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது படிக்கிறவன் மத்த பாடத்தை ஒட்டவா படிக்கும். அவ்வளவுதான். நான் சொல்லுவேன், நீங்க நம்ப மாட்டீங்க. சம்பந்தமே இல்லாத பாட கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு அடிப்பட்டு நொந்து கடைசி நாள்ல நீ கோல் பண்ணி சரி நான் சொல்றது கேட்டுக்கணும் சரின்னு அழுவீங்க. வேண்டாம் பாருங்க, எந்த பட்சலையும் அழுதாங்க. நான் சொல்லல யாரையா வந்து சொல்லுவோம். என்ன சுமையா ஒரு நாளைக்கு. இப்ப நான் ஒரு படம் கொண்டு வரைகிறேன். அதை வச்சு கொண்டு நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். முதலாவது கேள்வியே நான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்டாவே தாரேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க ஐடியா எடுக்கிறீங்க. ஓகே, கேள்வியை சொல்ற டக்கு எழுதுங்க எல்லாரும். கேள்வியை சொல்ற எல்லாரும் எழுதுங்க டக்குன்னு. கேள்வி என்று சொல்ற எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. எழுதுறீங்களா? சொல்ல. हाँ सर. हाँ सर.
பூங்கா ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள பூங்கா ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள பூங்கா ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள பூங்கா ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள அரைக்கோள வடிவ தாங்கி ஒன்று பூங்கா ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள அரைக்கோள வடிவ தாங்கி ஒன்றின் வைக்கப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள அரைக்கோள வடிவ தாங்கி ஒன்றின் அரைக்கோள வடிவ தாங்கி ஒன்றின் பட்டாஸ் அரைக்கோள வடிவ தாங்கி ஒன்றின் உள்ளாரை வெளியாரை முறையே உள்ளாரை வெளியாரை உள்ளாளா அந்த பாட்டு இல்ல உள்ளாரை வெளியாரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இதுல இப்ப இதுக்குள்ள தண்ணி இருக்கணும்டா இதுக்குள்ள தண்ணி ஊத்திப்பாங்க. இது என்ன ஷேப்னு விளங்குதா உங்களுக்கு? இது என்ன ஷேப்னு தெரியுதா? அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன செய்யறேன் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கக்கூடியதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்தை வரைஞ்சேன். இதுக்குள்ளதான் என்ன இருக்க போகுது? தண்ணி தண்ணி இருக்க போகுது. உள்ளாரை அப்படின்றது உள்ள வெட்டப்பட்டிருக்க அந்த வட்ட நீக்கி அதுல அறை உள்ளாரை. வெளியாரைன்னு என்ன அர்த்தம்? இங்க இருந்து பெருசு இருக்கே இதுவரை. அப்ப எது உள்ளாரை எது வெளியாரை? உள்ளே இருக்கிற அந்த அரை கோலத்துல ஆரைதான் உள்ளாரை. அந்த மையத்துல இருந்து இதுக்கு ஒரு மையம் வைக்கும். இந்த மையத்துல இருந்து மத்த அரைக்கோளமைக்கு அதுல இதுவரைக்குமான அந்த ஆரை தான் என்னது வெளியாறு. சிலாக்க முடிய பிள்ளையாடுங்கிறது இதுதான் வெளியாறு. இது இல்லை இங்க இருந்தா வெளியாறுன்னு சொல்லுது. அப்ப உள்ளாரை வெளியாரை முறையே முறையே முறையிட வார்த்ததுல அர்த்தம் என்ன? முறையிட வார்த்ததுல அர்த்தம் ஓர்டருக்கு வர உள்ளாரை பாசையில சொல்லி பழகணும். தமிழுக்கு தமிழ்ல சொல்றதை விட நமக்கு ஓர்டர்ல என்ன இருக்கும்? அப்படின்னா உள்ளாரை வெளியாரை முறையினா ஓர்டருக்கு அதுல என்னது சொல்ல போறாங்க? நீளங்களை சொல்ல போறாங்க. உள்ளாரை வந்து 45.5. உள்ளாரை வந்து 45.5 சென்டிமீட்டர். அதே போல வெளியாரை வெளியாரை வந்து 56 சென்டிமீட்டர். 56 சென்டிமீட்டர். எனின் எனின்டா என்ன அர்த்தம்? எனின்டா ஒரு கேள்வியில் எனின் வந்தா என்ன அர்த்தம்? ஹிஸ்டரியில வர எனின் தான். எனின் எனின் அது முடிஞ்சு அடுத்த கேள்வி தொடங்குறது. ஆகவே என்ன அப்படி வந்து அப்படின்னு இல்ல. அப்ப ஆகவே எனின்னு ஒண்ணுதான். எனின் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனை சொல்லி அப்படி இருந்தால் ஒரு கேள்வி கேட்பான். அப்படித்தானே? இப்படி எல்லாம் இருந்தா இந்த கேள்வி கூட என்ன? அப்படித்தானே? எனின் என்ன அர்த்தம்? இப்படி இருந்தா இப்படி ஒரு கேள்விக்கான விட என்ன? அவ்வளவு விஷயம். அப்ப என்ன சொல்ல போறீங்க இதுல? எனின் போட்டா என்ன செய்யணும்? எனினுக்கு முதல்ல என்ன வரும்? கமா வரும். எனின் சொன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எனின் கமாவோட போட்டுட்டு அத்தாங்கியின் மொத்த மேற்பரப்பளவை காண்க. அத்தாங்கியின் மொத்த மேற்பரப்பளவை காண்க. அத்தாங்கியின் மொத்த மேற்பரப்பளவு காண்க. நான் செஞ்சு காட்டையா இல்லாட்டி ஐடியாவை மட்டும் சொல்றேன், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். நான் செஞ்சு காட்டுறது பெட்டரா ஓர் ஐ கேன் சே தி ஐடியா? உங்களுக்கு வந்து ஐடியாவை சொல்றேன், நீங்க வந்து என்ன செய்யணும்? அதுல அதை வச்சுக்கொண்டு யோசிச்சு செய்ய ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்ய போறீங்க? நீங்க ஐடியா சொல்லுங்க, நாங்க செஞ்சு பார்ப்போம். சொல்றேன். முதலாவது விஷயம், இதுல உள்ள உருவங்களை நான் உடைச்சு உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்ப இதுல பரப்பளவுக்கு எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது முழு மேற்பரப்பளவு அப்படின்ற போது நான் ஒரு பெரிய துணியை வச்சு இது செய்யணும். அப்ப துணியை வச்சு இதை மூடின பிறகு கீழ்பக்கத்தையும் மூடிட்டேன், மேல் பக்கம் எப்படி இருக்கு? அப்ப நான் இதையும் போத்துறேன். போத்தும் போது என்ன நடக்கும்? இதுக்குள்ள ஒரு என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு குழியும் இருக்கு. அப்ப அந்த குழிக்குள்ளேயே அந்த துணியை நான் பூத்துருவேன். அப்படின்னா என்ன நடக்கும்? அதுக்கும் ஒரு பரப்பளவு இருக்கு. அப்ப நான் இதுல பரப்பளவுல தனியா உடைச்சு வச்சுக்கிறேன்.
வெளியால இருக்கிற அந்த பகுதியில பரப்பு ஒன்று. அதை விட்டு அடுத்த என்ன பரப்பு? உள்ள இருக்கிற அதுல மேற்பரப்படும். நீ யோசிச்சு என்ன சார் உட்பரப்பட வேண்டும்? நீ யோசிச்சு பாரு, உருளையில நான் வெளியில கலைக்கிறது உள்புறதான் உருளை. அப்ப இதுல எப்படி இருக்கும்? உள்ள துணி போகுதுன்னு சொன்னா அதாவது சொன்ன என்னது இதுல மேற்பரப்பளவு காணும்டா. இப்ப நான் துணியை வச்சு அமைத்துல என்ன நடக்கும்? எல்லா பக்கமும் படும். அது படுற பக்கங்களை முதலாவது தனித்தனி உடைச்சிடும். வெளியில இருக்கிற அந்த அரைக்கோணம் உள்ளே இருக்கும். சக இந்த ஷேப்ல ஒரு வடை மாதிரி இருக்கும். இது என்ன வடை? என்ன வடை இது? உளுந்து வடை. உளுந்து வடை. உளுந்து வடை மாதிரி ஒரு ஷேப்ல இந்த பக்கம் ஒரு பரப்புன்னு தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு? உங்க எல்லாருக்கும் இது தெரியுதா? உங்களுக்கு அந்த குள்ள நரி தெரியுதா? தெரியுதா? அப்ப அதுல பரப்பளை நீங்க வந்து காணும். கண்டு கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இதுல மொத்த பரப்பளவு வரும். சோ அதை காண்றதுக்கான ஐடியாலாம் நான் சொல்லல. நான் பார்ப்போம் உங்களோட ஐடியாவோ. ஒரே ஒரு ஐடியா இந்த இடத்துல இருக்கேன். 6 போடும்போது 45 5 போடுறது நல்லமா? வேற எப்படி போட்டா நல்லா? பின்னத்துல மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எண்ணால ஏதாவது ஒரு எண்ணால பெருக்கணும். அது வந்து என்ன செய்யணும்? தசமம் இல்லாம போறதா இருக்கும். ஈஸிக்கு என்ன செய்வோம்? 2ஆல மேலையும் கீழையும் பெருக்கிற மாதிரி யோசிக்கும். 45.5 2ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கும். இப்படி செஞ்சா தப்பா? இப்படி செஞ்சா தப்பா? திரும்பி அவர் தான் வருவார். அப்ப இது என்ன எழுதலாம்? 91/2. அப்ப பிரதிடும் போது இதை வச்சு பிரதிடுங்க. சோ இந்த ஐடியா போதும் நான் செய்யறதுக்கு. இவ்வளவு போதுமே? நீ குத்தி கிளிப்பீங்க என்ன? ஓகே. சோ நான் இந்த கொஸ்டினை ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சுக்கணும். நான் போட்டோ எடுக்கல, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு செய்யும்போது எனக்கு இதை தாங்க. இதோட சேர்த்து இன்னொரு கேள்வி செஞ்சுட்டு நான் இதை அடுத்த பாடத்துக்கு கொடுப்பேன். நாளைக்கு புது பாடம் ஸ்டார்ட் ஆகும். என்ன பாடம்? பேர் என்ன? திண்மங்களே என்னது? கனவளவு. So don't miss that subject. இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாடம். எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? எத்தனை? 5 மார்க்ஸ் லொட்டா கிடைக்கிற பாடம் வந்து ஆசைப்பொருள் செய்வேன். மாடல் பேப்பர் கொஸ்டின்ஸையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். டைம் இருந்துச்சுன்னா. ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் தான். ஒன்று ஈஸியா சொல்லுங்க. அதுக்குதான் சொன்னேன் 10ஆம் ஆண்டு கிளாஸ் வர சொன்னேன் நானு. காரணம்லாம் இங்க ஒன்றுக்கும் அந்த கனெக்ஷன் வேற 2 கிடையாது. அங்க வந்து இங்க படிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு லேஸ் ஆகுது. அடுத்து இந்த பாடம் செய்யும்போது நான் சொன்னேன். இப்ப 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல சொன்னேன். அடிகள் சமன்ட்டு சொன்னா பெருக்கு கொடுப்போம், அடுக்குகள் போட்டுருப்போம். 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல சொன்னேன். அதை சொல்லி கிரேட் லெவல்ல வந்து நம்ம படிக்கும் போது இப்ப நான் கனவளவு மடங்கு படிச்சிடும் போது அது உங்களுக்கு ஈஸியா விடணும். இங்க வந்து 6 இருக்கு, இங்க 6 வர்க்கம் இருக்கு. பெருக்கும் போது அடிகள் இது எல்லாமே சொல்லி அங்க நீங்க படிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு 1 ஹவர் செலவழிக்க போறோம். ஒரு 1 ஹவர் இல்லாட்டி ஒரு 1.5 ஹவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை வரைக்கும் செய்யப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரெஸ்ட். ஓகே, பிடித்தானே? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணம் கொண்டும் 3rd term வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கூடாது. ஓகே, ஃபைன் தானே? சந்தோஷம் தானே? Bye bye. Good night. Bye. Good night. Thank you, sir. Good night. Good night. Jazakallah khairan, sir. Jazakallah khair, sir. Jazakallah khairan, sir. Barakallah. Thank you. God bless you. Barakallah. Jazakallah khair, sir. Barakallah Hasna. Thank you, sir. இன்னைக்கு ஏதாவதா? இல்ல நான் கேள்வி அண்டு போட்டிருந்தேன். எஸ். முடிய கால் எடுங்க சொல்றேன்.